ஹே ஆல், திஸ் இஸ் மோகன் ஃப்ரம் MKZ Tech Implements. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மில்கிங் மிஷின் தான் பார்க்குறோம். இது டபுள் பக்கெட் மில்கிங் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா எருமை மாடு பசு மாடு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணி கறக்கிறாங்க. டபுள் பக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பண்ணையில் ரெண்டுமே இருக்குது. எருமை மாடும் இருக்குது, பசு மாடும் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பசு மாட்டுக்கு ஒரு பக்கெட் மாட்டியிருக்காங்க, எருமை மாட்டுக்கு இன்னொரு பக்கெட் மாட்ட போகிறாங்க. பசு மாட்டுக்கு மாட்டி பால் வர்றது பாருங்கள். இது யூஸ்வலாக நம்ம நார்மலாக மில்கிங் மிஷினில் வரதான். என்ன ஒரு சிங்கிள் பக்கெட்டில் மாட்டினாலும் டபுள் பக்கெட்டில் மாட்டினாலும் என்ன வருமோ அது வருது. ஸோ இப்போது எருமை மாட்டுக்கு மாட்ட போகிறாங்க. ஸோ ஒரு கன்று வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டி விட்டுட்டு அப்புறமா தான் வந்து எருமை மாட்டுக்கு மாட்ட போகிறாங்க. எருமை மாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா எருமை வந்து மாடு மாதிரி கிடையாது. திடீர்னு வந்து உதைக்க சான்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக நடந்துக்கும். எருமை மாடு மாதிரி சாதுவாக நடந்துக்காது. கண்ணுக்குட்டி இல்லாமல் கறக்கிறதுலாம் வந்துட்டு எருமையில் பாசிபிளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நாங்களும் நிறைய பண்ணைக்கு போயிருக்கோம். அண்ட் தென் மிஷினுக்கு அடாப்ட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் வந்து இனிஷியலிருந்தே வந்து அடாப்ட் பண்ணணும். திடீர்னு போயிட்டு மாட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பாசிபிள் கிடையாது. மாடு மாதிரி வந்து அது ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கிறது கிடையாது. நாங்களும் பார்த்துருக்கோம். ஒரு சில எருமையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணியுமே வந்து மாட்டவே முடியல. ஆனால் இவரோட பண்ணையில் கிட்டத்தட்ட 4-5 எருமை இருக்குது. ஒன்று மட்டும் அடாப்ட் பண்ணவே முடியல நாங்கள் என்ன பண்ணியுமே. ஆனால் இந்த எருமை வந்து அடாப்ட் ஆகிக்குச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா மாட்டினா மட்டும்தான் நிற்கும், ஓனர் அண்ணா மாட்டினா மட்டும்தான் நிற்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மாட்டினா நிற்கிறதே இல்லை. பாருங்கள், இனிஷியலில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணுறவர் மாட்டுறாரு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அவருமே புதுசு ஆக்சுவலாக இப்போ தான் வந்திருக்காங்க. அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது பாருங்கள் ஓடுது. ஸோ எருமை வந்து பழக்கணும், இனிஷியல்லேருந்தே பழக்கணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக மாட்ட முடியும். அதே பாருங்கள், அண்ணன் மாட்டுவார், அழகாக நிற்கும். ஸோ எருமையில் வந்துட்டு இனிஷியலில் மாட்டி பழகிறவங்க தயவு செஞ்சு பழகாதீங்க. பசுமாட்டில் மாட்டி பழகிட்டு அப்புறம் எருமை மாட்டுக்கு போங்க. நீங்கள் போய் இனிஷியலில் நான் எருமையில் மாட்டி பழகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு விஷப்பறிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ பாருங்கள், அண்ணன் மாட்டுறாங்க, அழகாக நிற்குது. அது பாருங்கள், எதுவுமே பண்ணாமல் அழகாக வாலாட்டிட்டு நிற்குது. ஸோ இதுதான். ஸோ எருமைக்கு மாட்டுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக வந்து பாருங்கள், மாட்டில் என்ன பால் வருமோ அதே வருது பாருங்கள். அந்த டியூப் வழியாக வருது. மாட்டில் கூட வந்து நம்ம அந்த ஃப்ளோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ பக்காவாக வருது. இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 அடி நீளம், 40 அடி அகலம். 2 ஷெட்டாக போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஷெட்டு. இதில் தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்காரு. இது சாப் கட்டர் வைக்கிறதுக்கு, மில்கிங் மிஷின் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த வழியாக போயிட்டு அங்கே இருக்குது பைப்லைனை வந்து அங்கேருந்து ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது பாருங்கள், அதுதான் பைப்லைன் இப்படி கொண்டு வந்து பெண்டு போட்டு கீழே இறக்கி இதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க, அதில் வச்சுருக்காங்க. அதில் தான் மிஷின் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் காம்போவோடு எடுத்திருக்காங்க, டபுள் பக்கெட் மில்கிங் மிஷினு. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 500 ப்ரெஷர் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது, பக்காவான ப்ரெஷரு. ஆனால் பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 அடிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்மளோட பம்ப் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், வேக்யூமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள், இது இன்னொன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 2 எருமைக்குமே போட்டிருந்தாங்க. இது வந்து வேறு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 எருமைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 எருமைக்கும் போதுமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஸோ நம்மளோட மிஷினை யூஸ் பண்ணிட்டு, நம்ம டபுள் பக்கெட் மிஷினை யூஸ் பண்ணிட்டு 2 எருமைக்குமே அட் அ டைமில் கறக்க முடியும். யாராவதுக்கு மிஷின் வேணும், நாங்கள் எருமை பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட மிஷின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் மில்கிங் மிஷின் வேணும், ஒரு குவாலிட்டியான மில்கிங் மிஷின் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா MKZ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்ககிட்ட டைரி ஃபார்முக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கும் டைரி ஃபார்ம் ரிலேட்டடாக எந்த மெஷின் வேணுனாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மெஷின் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலுமே கால் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி தரோம். தேங்க்யூ.